அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, மனுஷனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறீர்கள். மனுஷன் சொல்லுகிறான், எந்த வேத ஆதாரமும் இல்லாமல் தேவனை பற்றி மனிதர்கள் இன்றைக்கு இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு. நம்மளுடைய இஷ்டத்திற்கு தேவனை நாம வெளிப்படுத்தி விட முடியாது. நான் நினைக்கிற வண்ணம் தேவன் இல்லை, நான் விரும்புகிற வண்ணம் தேவன் இல்லை. நான் விரும்புகிற வண்ணம் தேவன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு. தேவன் இருக்கிற வண்ணம் நான் விரும்ப வேண்டும். தேவன் இருக்கிற வண்ணம் நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா, அவர் பாவத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சத்தியத்தின் சாராம்சம். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் அதே சமயத்துல அவர் பாவிகளை நேசிக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாவத்தை அவர் நேசிக்க முடியாது, அவர் பாவிகளை நேசிக்க முடியும். ஆனால் இது ஒரு குளறுபடியா இருக்கிறது, முரண்பாடா இருக்குதே. தேவனால் பாவத்தை நேசிக்க முடியாது, அவர் பாவத்தை வெறுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் பாவிகளை நேசிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏன் எப்படி? ஆனால் அதே தேவன் பாவிகளை தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். இது என்னால புரிந்து கொள்ள முடியல. இந்த மும்முனை சத்தியம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை தண்டிக்கவில்லை. எதை தண்டிக்கிறார்? பாவிகளை தண்டிக்கிறார். பாவத்தை தண்டிக்கிற முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்துல யாருமே நரகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய ஆக்கினை நமக்கு கிடையாது. தேவனால் பாவத்தை தண்டிக்க முடியும் என்று சொன்னால் நீங்களும் நானும் எங்கேயும் போக தேவையில்லை. நமக்கு ரட்சிப்புங்கிற ஒண்ணு தேவையே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய உடலில் வியாதி வந்து விட்டால் அந்த வியாதியை மட்டும் தண்டிக்க முடியாது. அதற்கான சிகிச்சை எனக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும். நேரடியாக அங்கு வியாதியில் அல்ல அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, எனக்குத்தான் சிகிச்சை. ஆனால் அந்த சிகிச்சையை நான் ஏற்றுக்கொள்ளாத போது நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அந்த வியாதியின் நான் மரிக்க வேண்டிய சூழலிலே நான் தள்ளப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளுக்கான சிகிச்சையை அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் ஒதுக்கும் பொழுது அதுவே என்னை கடைசியிலே தண்டிக்கிறது. தேவன் நியாயாதிபதியாய் இருந்து அதை தண்டிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் மனுஷர்களுடைய போதனை அதல்ல. தேவன் பாவிகளை நேசித்தால் பாவிகளை எப்படி தண்டிக்க முடியும்? இது மனுஷனுடைய போதனை. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே வைத்து அவர் நியாயாதிபதி என்பதை நமக்கு முதலாவது நிரூபித்து காண்பித்தார். நான் பாவத்தை அழிப்பேன், தண்டிப்பேன், பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதையும் சிலுவையிலே அதன் மூலமாய் நிரூபித்து காண்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். யோவான் 16 அதிகாரம் 11வது வசனம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. யார் இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தானை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. சாத்தானுக்கு இனியல்ல நியாய தீர்ப்பு. சாத்தான் நியாய தீர்க்கப்பட்டவனாய் இருக்கிறான். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நமக்கும் நியாய தீர்ப்பு என்று அது காண்பிக்கிறது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அவன் நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து. கண்டிப்பா நமக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. நமக்கு முன்னாடி ஒருவன் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்தவன் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. அவனுக்கு ஒரு நாளை தேவன் முன்குறித்து விட்டார். பிசாசுகள் எல்லாம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறுவதற்கு முன்ன எங்களை வேதனைப்படுத்த வந்து விட்டீரோ. அவைகளுக்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். இது நமக்கு ஒரு உறுதித்தன்மையை காண்பிக்கக்கூடியதா இருக்கு.